Hi, welcome to holisticinvestment.in. HDFC Nifty 500 Multicap 50:25:25 Index Fund NFOல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுலேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வச்சு உங்களால் லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ண முடியுமா, இது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு ஒரு சூட்டபிளான ஒரு ஆப்ஷனா அப்படின்றது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம இப்போ இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு சூட்டபிளாக இருக்குமா இல்லையான்றதை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது ஒரு NFOன்றதுனால இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். ஸோ ஒரு NFOன்றதுனால இது ஒரு 6th August 2024 ஓப்பன் ஆகி 20th August 2024 க்ளோஸ் ஆகும். ப்ளஸ் இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப் அண்ட் நிஃப்டி 500 மல்டிகேப் 50:25:25 TRI தான் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ். அண்ட் இது பிலாங் பண்ணுற கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மல்டிகேப். ப்ளஸ் இதில் இருக்கிற ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நிர்மன் எஸ் மொராக்கியா அண்ட் மிஸ்டர் அருண் அகர்வால். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான மினிமம் அப்ளிகேஷன் அமௌண்ட்டே வந்து ஜஸ்ட் 100 rupees தான். அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி இதில் இன்வால்வ் ஆகியிருக்க ரிஸ்க் வந்து ரொம்ப ஹை. அண்ட் இந்த ஃபண்டோட பிரைமரி ஆப்ஜெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான். பட் இது வந்து இண்டெக்ஸில் இருக்கிற ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க செக்யூரிட்டிஸில் இருக்க டோட்டல் ரிட்டர்ன்ஸை எப்படியாவது எடுக்கணும், அது எக்ஸ்பென்சஸ்க்கு முன்னாடி அந்த தான் வந்து இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். பட் இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால இட்ஸ் சப்ஜெக்ட் டு ட்ராக்கிங் எரர். ஸோ இண்டெக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க டோட்டல் செக்யூரிட்டிஸோட டோட்டல் ரிட்டர்ன்ஸை வந்து க்ளோஸாக ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த இண்டெக்ஸை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ நிஃப்டி 500 மல்டிகேப் 50:25:25 இண்டெக்ஸோட எய்மே பார்த்தீங்கன்னா இவங்க போர்ட்ஃபோலியோவில் இருக்க லார்ஜ் மிட் கேப் அண்ட் ஸ்மால் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறது தான். ப்ளஸ் இந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்குமே டோட்டல் வெயிட் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. லைக் லார்ஜ் மிட் ஸ்மால் கேப்க்கு வந்து இப்போ லார்ஜ்க்கு 50%, மிட் கேப்க்கு 25%, ஸ்மால் கேப்க்கு 25% ரெஸ்பெக்டிவ்லி அவங்க அந்த மாதிரி அலோகேட் பண்ணி டோட்டல் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி குவார்டர்லி ரீபேலன்ஸ் டேட்லையும் இந்த சைஸ் செக்மெண்ட்டை வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. இது எப்படி அலோகேட் அப்படி பண்ணுறாங்க, எந்த ஸ்டாக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மூலமாக சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். லைக் பெஞ்ச்மார்க் பண்ணுறதுக்கு, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, இல்லை ETFஸ்க்கு, இல்லை மற்ற ஸ்ட்ரக்சர்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு மூலியமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ இந்த இண்டெக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க செக்டார்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ், கேபிட்டல் குட்ஸ், IT, ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ், ஆயில் கேஸ் அண்ட் கன்சியூமபிள் ஃபியூவல்ஸ், ஹெல்த் கேர், FMCG, கன்சியூமர் டியூரபிள்ஸ், கன்சியூமர் சர்வீசஸ், மெட்டல்ஸ் அண்ட் மைனிங், கெமிக்கல்ஸ், பவர், கன்ஸ்ட்ரக்ஷன், டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ், ரியாலிட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், மீடியா என்டர்டைன்மெண்ட் அண்ட் பப்ளிகேஷன், டைவர்சிஃபைடு அண்ட் ஃபாரஸ்ட் மெட்டீரியல். ஸோ இவ்வளோ செக்டர்ஸ் வந்து இந்த இண்டெக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இதில் டாப் வெயிட்டேஜ் எந்த செக்டாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தான் 26% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இது லீஸ்டாக வெயிட்டேஜ் கொடுத்த செக்டார் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் மெட்டீரியல் 0.23% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த இண்டெக்ஸில் இருக்க டாப் 10 ஹோல்டிங்ஸ், டாப் 10 ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் லிமிடெட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், ICICI பேங்க் லிமிடெட், இன்ஃபோசிஸ் லிமிடெட், லார்சன் & டூப்ரோ லிமிடெட், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் லிமிடெட், ITC லிமிடெட், பாரதி ஏர்டெல் லிமிடெட், ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதில் ஃபர்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் லிமிடெட் தான் 4.79 வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் 10th பிளேஸ் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 1.23% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இண்டெக்ஸோட ஜூன் 28, 2024 வரைக்கும் இருக்கிற ரிட்டர்ன்ஸ் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் இந்த கிராஃப் மூலயமா அப்படின்னு பார்த்தோம்னா 1 yearல 45.81% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 5 yearsல 22.89% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் சின்ஸ் இது இன்செப்ஷன்லேருந்தே பார்த்தீங்கன்னா 16.93 வரைக்குமே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா லாங் டேர்மில் கன்சிஸ்டண்டாக இன்னும் ஸ்டேபிளாகவே இது க்ரோத் கொடுத்துருக்கு, ஒரு ரிட்டர்ன் இருக்கு இதில். ஸோ ஷார்ட் டேர்ம் பீரியடை விட லாங் டேர்மில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு இந்த இண்டெக்ஸ் வச்சு நம்மளால வந்து அசியூம் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன, NFO பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இது இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு ஃபிட்டாக இருக்குமா இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த ரிட்டர்ன்ஸ் இண்டெக்ஸ் கிராஃப் அதுலேயே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இவங்க ஆல்ரெடி ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு லாங் டேர்ம் க்ரோத் இதால் வந்து கொடுக்க முடியும் பொட்டன்ஷியலி, அதுவும் கம்மி வாலட்டாலிட்டியோடு கொடுக்க முடியும்ன்றதை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது வந்து மல்டி கேப் அப்படின்றதுனால வேரியஸ் செக்டார்ஸ் அண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ஸில் இது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டை விட இது கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி ஸ்டேபிளாக தான் இருக்கும், கம்மி வாலட்டாலிட்டி
வாலட்டாலிட்டியோட. ப்ளஸ் நீங்கள் ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டார், உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க இஷ்டமே இல்லை அண்ட் நீங்கள் பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்கள் கோர் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோக்கு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை நீங்கள் ஒரு பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்கள் கோர் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால ஆக்டிவ் மேனேஜ் ஃபண்டில் இருக்கிற மாதிரி ஃபண்ட் மேனேஜர் பயாஸ்ன்றது இந்த ஃபண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. பாசிவ்லி மேனேஜ் பண்ணுறதுனால ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை விட கம்மியான லோவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஃபண்டில் இருக்கிற ப்ரோஸ் இதான். இப்போ கான்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி ஈக்விட்டியில் தான் ப்ரிடாமினென்ட்லி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு சூட்டபிளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஈக்விட்டியில் ஜென்ரலாகவே எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா லாங் டேர்மில் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் லாங் டேர்மில் மார்க்கெட் சைக்கிளும் கம்ப்ளீட் ஆகியிருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் வரும். பட் ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் ஹைலி அன்பிரடிக்டபிளாக இருக்கும். சடனாக ஹைக்கு போகலாம், சடனாக கம்மி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம், இல்லை ரிட்டனே கொடுக்காம போகலாம், நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்கிறதுனால நீங்கள் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபண்ட் ரொம்ப ஹைலி ரிஸ்கி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ மேபி சூட்டபிளாக இருக்காது. ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்காக இந்த ஃபண்டை நீங்கள் தவிர்க்கலாம். அதே மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுன்றதுனால இவங்க பர்ஃபெக்டாக இண்டெக்ஸை தான் ரெப்ளிகேட் பண்ணணும்னு நினச்சாலுமே சில ஃபேக்டர்ஸ்னால இந்த இண்டெக்ஸையே அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் உண்டு. அதே நேரத்தில் இண்டெக்ஸை தான் இவங்க எப்படியோ மேட்ச் பண்ணணும், இவங்க பெஸ்ட்டே இண்டெக்ஸை மேட்ச் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. இண்டெக்ஸை பீட் பண்ணக்கூடிய இந்த மார்க்கெட் பீட்டிங் ரிட்டர்ன்ஸை நீங்கள் இதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது முடியாது. அதே மாதிரி மோராலஸ் இண்டெக்ஸ் ரெப்ளிகேட் பண்ணணும்னு நினைக்கிறதுனால இண்டெக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அதை தான் ரெப்ளிகேட் பண்ணுவாங்களே தவிர இப்போ மார்க்கெட்டில் ஒரு விஷயம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபண்டோட அலோகேஷனை டைனாமிக்கலி நம்மள சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. எப்படி மார்க்கெட் போனாலுமே ஃபண்டோட அலோகேஷன் சேஞ்ச் ஆகாது. இண்டெக்ஸ் எப்படி போதோ அதே மாதிரி தான் அது பர்ஃபார்ம் பண்ண பார்ப்பாங்க, ரெப்ளிகேட் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை இருக்கிறதுனால அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா இப்போ ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிற ஒவ்வொரு ஸ்டாக்ஸுமே இண்டிவிஜுவலாக அனலைஸ் பண்ணி எந்த ஸ்டாக்குன்னு பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்க இண்டெக்ஸ் தான் ஓவரால் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இண்டெக்ஸ் எப்படி ஓவரால் இருக்குன்றத ஓவராலாக அவங்க அனலைஸ் பண்ணுவாங்களே தவிர இண்டிவிஜுவலாக ஸ்டாக் பை ஸ்டாக் அனலைஸ் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ப்ளஸ் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே ஒரு மேஜர் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பர்ஃபெக்ட்லி இண்டெக்ஸை தான் ட்ராக் பண்ணால் இட்ஸ் ஃபைன். பட் ட்ராக்கிங் எரர்னால பர்ஃபெக்ட்லி அதை ட்ராக் பண்ணவும் முடியாது. அது ஒரு மேஜர் ட்ராபேக்கும் இருக்குது. ஸோ பர்ஃபெக்ட்லி ட்ராக் பண்ண முடியாமல் ட்ராக்கிங் எரரும் நம்மளுக்கு சம்டைம்ஸ் தடைகளாக இருக்கும். அதே நேரத்தில் இண்டெக்ஸ் ஃபண்ட் நான் சொன்ன மாதிரி எப்படி ஒரு மார்க்கெட் இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் அலோகேஷனை மாற்ற முடியாதோ அதே மாதிரி இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படின்னா ஒரு கோர்ஸ் கரெக்டிவ் மெஷர் எடுக்கிறது கூட நம்ம ஃப்ளெக்சிபிளாக கிடையாது. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம அலோகேஷன் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதில் இருக்கிற சில பொட்டன்ஷியல் ரிஸ்க் இந்த கான்ஸாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதையும் நீங்கள் கேர்ஃபுல்லி கன்சிடர் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ ஃபைனலாக HDFC Nifty 500 மல்டி கேப் 50:25:25 ரேஷியோவில் இருக்கிற இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது சூட்டபிளாக இல்லையா, இந்த அனலைசிஸ்லேருந்து நம்ம ஃபைனல் டேக் அவே என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது மேபி ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் லைக் ரிஸ்கே எடுக்க விரும்பாதவங்க ப்ளஸ் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண வில்லிங்காக இருக்காத ஒரு இன்வெஸ்டருக்கு மேபி இது சூட்டபிளாக இருக்கலாம். பட் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எங்களோட ரெக்கமெண்டட் ஒப்பீனியன் என்னன்னா இதே மாதிரி சிமிலரான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது அண்ட் இதை கம்பேர் பண்ணால் இதை விட லோவராக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் ட்ராக்கிங் எரரோடயே இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கம்பேரபிளாக நீங்கள் அதில் கூட இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற வில்லிங்காக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை விட ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் இன்னும் ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்காக ஹியூஜ் பொட்டன்ஷியல் இருக்குது. நீங்கள் ஒரு இன்வெஸ்டராகவே ஒரு டைனாமிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ப்ளஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர ரிட்டர்ன்ஸ் மார்க்கெட்டையே பீட் பண்ணக்கூடியதாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா கூட இது நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம இப்போ அனலைஸ் பண்ணுறதுலேயே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா இது டைனாமிக்லி ஃபண்ட் அலோகேஷனை மாற்ற முடியாது ப்ளஸ் மார்க்கெட் பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸும் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டால் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணுமா இல்லையா, இது உங்களுக்கு பெஸ்ட் ஃபிட்டாக இருக்குமா இல்லையான்ற டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அது கம்ப்ளீட்லி நீங்கள் எந்த விதமான ஒரு இன்வெஸ்டார் பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் என்ன, நீங்கள் எந்த டைம் ஹாரிசான் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன, நீங்கள் எவ்வளோ அலோகேஷன் கொடுக்க விரும்புறீங்க அண்ட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கும் ஓவர்லாப் ரேஷியோ எவ்வளோ இருக்குது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணி இல்லை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறதுக்கான டைம் இல்லை உங்களுக்கு, இல்லை அந்தளவுக்கு சஃபிஷியன்ட் நாலேஜ் இல்லை மார்க்கெட் பற்றி அப்படின்னா நீங்களா பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலை கூட அணுகலாம். லைக் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரை அணுகுனீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஆங்கிள்ஸும் இதை விட இன்னும் பாசிபிளாக இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் யோசிச்சு உங்களுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா, உங்கள் கோல்ஸ் உங்களால் சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு பார்த்து உங்களுக்கு தேவையான மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜேர்னியை அவங்க மேப் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு பர்சனலைஸ் ஃபினான்ஷியல் பிளான் உங்களுக்கு எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. லாங் டேர்ம்
டேர்மில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியே பார்த்தீங்கன்னா ஹேசல் ஃப்ரீயாக இன்னும் ஸ்மூத்தாக தான் உங்களுக்கு ஆகும். கண்டிப்பாக அது உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனலை வச்சு கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஹெல்ப்ஃபுல்லாக இன்னும் மாற்றுவாங்க. நீங்கள் இதை கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.